மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு இரண்டாவது நாளாக அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்து 17 நாட்களுக்குள் அவருடைய சீடர் பாக்யராஜின் மறைவும் தமிழ் திரையுலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நேற்றிலிருந்து எந்தெந்த துறைசார் யாரெல்லாம் பாக்யராஜன் உடலுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள்? இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடு என்ன செய்யப்பட்டு வருகிறது? எப்போது நடைபெறுகிறது? திரைக்கதை மன்னர் பன்முக வித்தகர் என்று பெயர் பெற்றவர் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள். அவர் நேற்றைய தினம் மாரடைப்பால் காலமானார். அதனைத் தொடர்ந்து திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், முக்கியவர்கள் அனைவருமே நேற்றைய தினத்தில் தொடர்ந்து அஞ்சலி செலுத்துகிறார். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் அனைவரும் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அதே போன்று அவருடன் நடித்த கதாநாயகியான நடிகை ராதியா தொடர்ந்து அவரது உடல் மருத்துவமனையில் எடுத்து செல்லப்பட்டது முதல் இன்றைய தினம் வரைக்கும் தொடர்ந்து அவர் வீட்டிலேயே ஒரு குடும்ப உறுப்பினர் போல் இருந்து அனைத்து காரியங்களும் முன்னெடுத்து செய்து வந்து கொண்டிருக்கிறார். சரத்குமார் உடன் இருக்கிறார். இதுபோன்று நேற்றைய தினத்தை தொடர்ந்து இரண்டாவது நாளாக திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்துகிறார். பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா காலை 9 மணி அளவில் இருந்து அவரது இறுதி ஊர்வல பயணம் தொடங்கி இருக்கிறது. சரியாக 8 மணி மேல் வீட்டில் சில சடங்குகள் சம்பிரதாயம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து இறுதி ஊர்வலம் புறப்படுகிறது. நுங்கம்பாக்கத்திலிருந்து ஜெமினி மேம்பாலம் வழியாக நேரடியாக சென்னை மெரினா கடற்கரை, மெரினா கடற்கரை பட்டினப்பாக்கம் வழியாக பெசனரை நோக்கி அவர் இறுதி ஊர்வலம் தொடங்கும். அங்கு அரசு மரியாதையிலிருந்து அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. எத்தனை மணிக்கு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது? ஏன்னா காலையிலேயே அவருடைய இறுதி ஊர்வலம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை மணிக்கு அடக்கம் செய்யப்படுகிறது? குறிப்பாக 12 மணிக்கு மேல் நல்ல நேரம் இல்லை என்பதால் அதற்கு முன்னதாகவே அனைத்து காரியங்களும் முடிக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 11 மணிலிருந்து 11 மணிக்கு முன்பாகவே அவருடைய உடல் பெசநகர் மின்மய நிலையத்தில் அரசு மரியாதையுடன் கிட்டத்தட்ட 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் தகனம் செய்யப்படுகிறது. பாக்யராஜை பொறுத்தவரை எந்த உடல்நல குறைபாடு எதுவும் இல்லாமல் அவர் மிகவும் ஆரோக்கியமாக தான் நடமாடி வந்தார். முருகேசன், நமக்கு தெரியும். நேற்று அதிகாலை அவர் நடைபயணம் முடித்துக் கொண்டு நெஞ்சுவலி ஏற்பட்டு அதற்கு பிறகு உயிரிழந்திருக்கிறார். திடீரென இந்த இறப்பு நிகழ என்ன காரணம்? அவருடைய சொந்தங்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? இது யாருமே எதிர்பாராத ஒரு சம்பவம். திரையுலகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உடல்நிலை குறைவு எதுவுமே இல்லாமல் நல்லா அவர் நடமாடி கொண்டிருந்தார். திரைக்கதை நடிகர் எழுத்தாளர் சங்க தேர்தல் விரைவில் நடைபெறுகிறது. அதற்கான முன்னெடுப்பு பணிகளாம் நேற்றைய முன்தினம் இரவு தயாரித்து விட்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அனைத்து பணியும் முடித்து விட்டு நேற்றைய தினம் காலையில் வீட்டிலேயே யோகா பயிற்சி மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய அவர் வீட்டு அருகில் இருக்கிற ஒரு மைதானத்தில் நடற்பயிற்சி மேற்கொண்டு வந்தார். வீட்டுக்கு வந்தவர் திடீரென்று எனக்கு நெஞ்சு வைக்கிறது என்று சொன்னவுடன் வீட்டிலிருந்தே காரில் அழைத்து சென்றிருக்கார்கள். அப்போது மருத்துவமனை செல்லும் போது தான் அவர் உயிர் ஏற்கனவே பிரிந்து விட்டது என்ற தகவலை கூறியிருக்கார்கள். இது யாரும் எதிர்பாராத ஒரு தகவல். அதிர்ச்சியை ஆழ்த்தியிருக்கார். குடும்ப உறுப்பினர் மட்டுமல்ல, திரையுலக பிரமுக அதிர்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து பாரதி ராஜா மறைவுக்கு பிறகே அவர் மன ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டார் என்ற தகவல் கூறப்படுகிறது. இதற்கு இடையில் நடிகையில் தான் நடிகை குஷ்புவின் இல்ல திருமண விழாவில் கோவாவில் பங்கேற்று வந்திருக்கார். அதுதான் பங்கேற்ற கடைசி நிகழ்ச்சி. சந்தோஷமாக சிரித்த முகத்துடன் தான் வந்தார் அப்படின்ற அனைவருமே கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கார்கள். விவரங்களை வழங்குவதற்கு நன்றி முருகேசன்.